பண்ணிக்கலாம். டீஸ்பூன் உளுந்து செவந்து வரும்போது ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 ஆனியன் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் ஆனியன். வேப்பிலை, கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு 1-2 நசுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட வதங்கிடுச்சு வெங்காயம். இப்போ லேசாக அங்கங்கே ப்ரௌன் ஆகிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த வாழைக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு உண்டான சால்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம வெங்காயத்தில் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுலேயே தனியாவும் மஞ்சளும் இருக்குது. மஞ்சள் தனியாக இருந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. குறைச்சி மூடி வச்சுருங்க. அது வெந்தப்புறம் வறுத்து இறக்கிக்கலாம். நம்ம நடுவில் ஒரு வாட்டி திறந்து கிளறி விட்டுக்கோங்க, ஸோ தட் ஈவனாக வேகும் வாழைக்காய். இன்னொரு 5 மினிட்ஸில் குக் ஆகிடும். நசுக்கி பாருங்கள், வெந்துடுச்சுன்னு நினச்சிங்கன்னா வறுத்துருங்க. குக் ஆகிடுச்சு பாருங்கள். நசுக்குனா ஈஸியாக நசுங்கணும். வறுத்து இறக்கிடலாம். ஹையில் வச்சுட போகிறேன். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் கொஞ்சம் லேசாக தொக்கா எடுத்துக்க போகிறேன், ரொம்ப ட்ரையாக பண்ணலை. நீ இன்னும் ரோஸ்ட் பண்ணணுன்னாலும் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.